ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு NS ஃபேமிலி vlog. இன்றைக்கி டுடே சண்டே. இன்றைக்கி நம்ம என்னோடய லைஃப் ஸ்டைலில் சண்டே எப்படி போகுதுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, மார்னிங் எப்போவுமே சண்டேனாவே எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஸோ சண்டே லேட்டாக எழுந்திரிச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிம்பிளான தோசை ஊற்றி எல்லாம் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபிஷ் கிரேவி பண்ணுறதுக்காக நான் ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப பெருசாக நான் நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஜஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணி வெந்தயம், இந்த புளிக்கரைசல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நம்ம குழம்புல ஆட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெந்தயம் மட்டும் போடுவேன், வேறு எதுவும் கிடையாது. வெந்தயம் போட்டு ஆனியன் அண்டு டொமேட்டோ 2 மட்டும் போட்டு நல்லா அதை வதக்கிக்கணும். இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. ஆனியன் போட்டாச்சு வியூவர்ஸ். போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஃபிஷ் கிரேவி ரொம்ப பிடிக்கும், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த குழம்பு வைக்கிற விதத்தில் தான் அந்த டேஸ்ட்டே வரும் வியூவர்ஸ். ஸோ ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் முழுசாகவும் போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது. ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ போடுறேன். சிம்பிள் தான், வேறு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ யார் குழம்பு வைக்க இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் சால்ட் நம்ம போட்டு வதக்குனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ கொஞ்சம் சால்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகி நான் அந்த கலர் சூப்பராக குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல கலரும் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆயில்லையே மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் ஊற்றுறேன். புளிக்கரைசல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு எவ்வளோ தேவையான புளி கரைசல் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம்ல, வீட்டில் யூஸ் பண்ணால் தான். வெளியில் நான் எந்த பொடியுமே நான் கடையில் ஷாப்பில் வாங்க மாட்டேன். எல்லாமே வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற பொடி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ குழம்பு கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், சால்ட்டு, மஞ்சத்தூள், அவ்வளோதான், சிம்பிள். இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபிஷ்லேயும் அதை தடவி நம்ம ட்ரை பண்ண வைக்க போகிறோம். சில பேர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் ட்ரை பண்ணுவாங்க. நான் வெயிலில் வச்சு பண்ண போகிறேன். ஸோ வெயிலில் நல்லா இருக்குது. ஸோ மேலே வெயிலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் நல்லா மசாலாலாம் அந்த ஃபிஷ்ஷோட நல்லா உள்ளே இறங்கிடும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேனாவே நம்ம 1 வீக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது, ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுக்கிறது, மாவு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி தான் வியூவர்ஸ் போகும். இன்றைக்கி நான் இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த ஒரு 4-5 நாள் நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உளுந்து ஓடிட்டுருக்கு, அரிசி ஊறிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம் அதில். வாவ், வாட் அ பியூட்டி! பார்த்தீங்களா, குழம்பு எவ்வளோ அழகாக கொதிச்சிட்ருக்கு. வெரி டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நானும் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு குழம்பு. குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாவும் ரெடி ஆயிடுச்சு, ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி சண்டே. சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.